வணக்கம். பாண்டி ஸ்டார் சீரியலில் தங்கமயில் சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன்றாங்க. வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் கிளம்புறேன், இப்போ தான் நான் வந்தேன்ட்டு வீட்டில் தேடுவாங்கன்றாங்க. சரி எப்படிப்பா போகிறேன்னு கேட்டவொடனே பஸ்ஸில்ன்றாங்க. என்கிட்ட வண்டி இருக்கும்போது நீ எதுக்காக பஸ்ஸில் போன, வா நான் கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு இவங்க 2 பேரும் வண்டியில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பரவாயில்ல நீங்கள் நல்லாவே வண்டி ஓட்டுறீங்கன்ட்டு இன்னும் கிட்ட வந்து உக்காரன்ட்டு எனக்கு இதுதான் புதுசு வர்றது, நான் இந்த மாதிரி வந்து பழக்கலன்னிட்டு நீங்கள் யாராவது காதலிச்சிருக்கீங்களான்ட்டு இவங்க பேச்சோட பேச்சு கேட்குறாங்க. அதுக்கு எடுத்து அவர் ஷாக் ஆகிட்டு வண்டியை நிறுத்திட்டாரு. நான் ஏதாவது தப்பாக கேட்டுட்டான்ட்டு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, காதலிச்சிருந்தேன் ஆனால் இப்போ இல்லைன்னுட்டு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல, நான் கேட்கலாமா, நான் கேட்குறது தப்பாக இருந்தாக்கா வேணான்றாங்க. இல்லை பரவாயில்ல எனக்கு நேரம் வரட்டும் நான் சொல்கிறேன், அது டைம் தனியாக எடுத்துக்கிட்டு அதை பற்றி நான் விளக்கமாக சொல்கிறேன், இப்போ நேரம் இல்லைன்ட்டு கூட்டிகிட்டு 2 பேருமே சந்தோஷமாக பேசிக்கிட்டு கிளம்புறாங்க. இதே நேரத்தில் அவங்க மாமா வந்துட்டு இவருக்கு ஃபோன் பண்ணுறாரு. எதற்கு தான் இவர் போய்கிட்டு இருக்காரு. மாப்பிள்ளான்னு கூப்பிட்டாக்கா அவர் இவர் கூட பேசின்னு கவனிக்கல போயிடுறாரு. இவர் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோனை பார்த்துட்டு இது மாமா தான் ஃபோன் பண்ணுறாரு, நான் அப்புறம் பேசிக்கிறேன்ட்டு அவர் கிளம்பிட்டாரு. இவர் எதற்கு தான் நின்று கையாடுறாரு, அவர் கவனிக்கல. எவ்வளோ முக்கியமான விஷயத்த சொல்ல பார்த்தோம், இவன் அதை கூட கவனிக்காமல் ஃபோன் எடுக்காமல் போகிறானேன்ட்டு அவர் டென்ஷனாக கிளம்புறாரு. இதே நேரத்தில் அவர் தங்கமயில கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டு வாசலில் விட்டணும். இவ்வளோ சீக்கிரம் வீடு வந்துருச்சான்ட்டு இவங்க 2 பேரும் வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்குது. தங்கமயிலோட அம்மா அப்பா வந்துட்டு வாங்க மாப்பிள்ள உள்ளே வாங்கன்னு சொன்னோன்னே இல்லை நான் இந்த பக்கம் வந்தேன், தங்கமயில் வந்தா அதனால் அப்படியே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போகலான்ட்டு சரி நான் கிளம்புறேன் அப்புறமா வரேன்ட்டு அவர் கிளம்பிடுறாரு. என்ன மாமா நம்மளுக்கு ஃபோன் பண்ணாருன்ட்டு இவர் ஃபோன் பண்ணிட்டாரு. என்னடா மாப்பிள்ள நான் எவ்வளோ முக்கியமான விஷயம் பேசுகிறேன்ட்டு உனக்கு ஃபோன் பண்ணேன், நேராக கடைக்கு வாடான்ட்டு. என்ன விஷயம் சொல்லுங்க அவனை, அதை நேரில் தான் சொல்லணும் வாடானிட்டு அவர் கடையில் வந்து நிற்கிறாரு. அப்போ குமரேசன் கேட்குறாரு, வா சரவணா வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னுட்டு மாமா வர சொன்னான்ட்டு கொஞ்சம் பேசிட்டு வரேன்ட்டு வெளியில் வந்துட்டு இவர் ராஜி அடித்து சண்டை வந்தது, பாண்டியன் மேலே கைப்பட்டது, எல்லா விஷயத்தையும் சொல்லி செந்திலும் கதிரும் அவனை அடிக்கிறதுக்காக போயிருக்காங்க. எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாது, அவனுக்கு கல்யாணம் வேறு வச்சுருக்காங்க. நானும் எவ்வளோ தூரம் சொல்லி பார்த்தேன், அவங்க 2 பேரும் கேட்கல. அவங்க போயிட்டு குமார் ஏதாவது பண்ணி வச்சுட்டு போகிறாங்க, நீ போயிட்டு அவனை தடுக்கணும்னு சொன்னவன் அது கேட்டது ஷாக்காக வராரு. அப்பா மேலே கை வச்சது அவங்க சும்மா பார்த்துட்டு இருந்தாங்கன்ட்டு அவங்க கூட சண்டை போட போனால் அப்பா தான் தடுத்துட்டாருன்னு சொன்னாங்க. அதனால் இப்போ இவங்க போயிருக்காங்கடா, ஏதாவது அவனுங்க பண்ணி வச்சுட்டு போகிறாங்கடா, நீயும் கோவப்படாத, நீ போயிட்டு அவங்கள தடுக்கணும்னு சொன்னோன்னே கிளம்ப. அந்த நேரத்தில் பாண்டியன் வராரு. வந்துட்டு என்னடா இந்த பக்கம்னு கேட்டோன்னா இந்த பக்கம் வேலையாக வந்தப்பா அதனால் வந்தேன்னுட்டு. அப்போது குமரேசன் சொல்கிறாரு, இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க என்னன்னு கேளு பாண்டி. ஒன்றும் இல்லை மாமா, சரவணன் தங்கமயில் கூட பேசுறதுக்காக நான் ஐடியா கொடுத்துட்றேன், ஏன்டா நீ ஒரு மொட்டை பையன் நீ போயிட்டு அவனுக்கு ஐடியா கொடுக்குறேன்னு. அதுக்கு பாண்டியன் சொல்கிறாரு, அவன் கொஞ்சம் கூச்ச சுபாவம், அப்புறம் போக போக சரியாயிடுன்ட்டு அவர் சிரிக்கிறாரு. இவனுக்கு கூச்ச சுபாவம் அப்படின்ட்டு அவர் உள்ளுக்குள்ளே சிரிக்கிறாரு. ஆமாம் எங்கே செந்திலன்னு கேட்டவொன்னே அவன் டெலிவரிக்காக வெளியில் போயிருக்கான்ட்டு இவங்க கடைக்குள்ளார கிளம்புறாங்க. செந்திலும் கதிரும் வந்துட்டு இந்த பக்கமாக தான் குமார் வருவான்ட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சரவணன் ஃபோன் பண்ணுறாரு, எங்கடா இருக்கீங்கன்னுட்டு கோவத்தோட கேட்குறாரு. இவங்க 2 பேர் ஷாக் ஆகுறாங்க. அவர் தெரிஞ்சு தான் ஃபோன் பண்ணுறாரு, என்ன அதுன்னு தெரியலன்ட்டு. இவங்க நாங்கள் ஒருத்தரை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம், நீ யாரை பார்க்க போயிருக்கேன்னு எனக்கு தெரியும் சொல்லிடானோன்னு அவர் சொல்ல மாட்டார். அந்த இடத்துல ஸ்பீக்கரில் பாட்டு ஓடுது. அதை கேட்டோன்னே நீங்கள் அங்கேயே இருங்க, எந்த இடம்னு எனக்கு தெரியுது நான் வரேன்னிட்டு அங்கேயே இருக்கும் சொல்லிட்டு இவர் கிளம்புறாரு. ப்ரோமோவில் இவங்க அண்ணன் தம்பிங்க 3 பேர் சேர்ந்து குமாரை போட்டு அடிக்கிறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.